எக் சாப்பிட்டா கேன்சர் வருமா, எக்ல ஜீனோடாக்சிக் கெமிக்கல் இருக்கிற நியூஸ் வருது, இது உண்மையா? இப்ப ரீசெண்ட் நியூஸும் சோசியல் மீடியா போஸ்டும் எக் மேல ஒரு பெரும் பயத்தை உருவாக்கி இருக்கு. எக்ல நைட்ரோஃபியூரைன்ற ஒரு ஜீனோடாக்சிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, இதை சாப்பிட்டா கேன்சர் வரும்ன்ற பயம் எல்லார் மத்தியில ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. சோ இப்பதான் நம்ம பீப்புள்ஸ்க்கு புரோட்டீன் மேல ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கு. அது முட்டை தான் புரோட்டீன் சோர்ஸ் அதிகமா எடுக்கிறாங்க. இப்ப இந்த முட்டை சாப்பிட்டா கேன்சர்னு சொன்னா, சோ இந்த வீடியோல நம்ம ஜீனோடாக்சிக்னா என்ன, முட்டை சாப்பிட்டா கேன்சர் வருமா, கேன்சரை எதிர்கொள்றதுக்கான டயட். நான் டயட்டிஷியன் சிவ பிரசாத், ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் வைட்டாலிட்டி. நோ ஃபியர்ஸ், ஒன்லி ஃபேக்ட்ஸ். ஜீனோடாக்சிசிட்டினா என்ன? ஜீனோடாக்சிசிட்டினா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், இது நம்மளோட டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணும். ஆனா இந்த டிஎன்ஏ டேமேஜ் நம்ம பாடியில் எப்படி நடக்கும்னா, அந்த டோசேஜை பொறுத்து, அந்த டியூரேஷனை பொறுத்து, அப்புறம் நம்மளோட பாடி கண்டிஷனை பொறுத்து. முட்டை சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம உடம்புல டிஎன்ஏ டேமேஜ் ஆகி கேன்சர் ஆகாது. நம்ம உடம்புல ஜீனோடாக்சிக் நிறைய விதத்துல வரும். நான் அதை லாஸ்டா சொல்றேன். இப்ப என்ன கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்குன்னா, ஒரு யூடியூப் சேனல் பர்டிகுலரான எக் கம்பெனி எக் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுல ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் நைட்ரோஃபியூரைன்ற ஆன்டிபாக்டீரியல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நைட்ரோஃபியூரைன்னா என்ன? இந்த நைட்ரோஃபியூரைன்றது ஒரு சிந்தட்டிக் ஆன்டிபயோட்டிக். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, பவுல்ட்ரிலையும் அக்வா கல்ச்சர்லயும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பவுல்ட்ரி அக்வா கல்ச்சர் யூஸ் பண்ணும்போது இறப்பு விகிதம் கம்மியாகி அவங்களோட ப்ராஃபிட் அதிகமாகும். ஸோ இதனால அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இங்க என்ன பிரச்சனைனா, இந்த நைட்ரோஃபியூரின்ற டிஎன்ஏ டேமேஜ் பண்ற ஆன்டிபாக்டீரியல் நம்மளோட முட்டையிலையும் இறைச்சி மீட்லயும் போய் உட்கார்ந்துக்கிறோம். அது முக்கியமா புரோட்டீனோட பேர் பண்ணிக்கிறோம். புரோட்டீன்னா ஹை ஸ்டெபிலிட்டியில வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அதனால இந்த புரோட்டீனோட போய் பைண்ட் ஆகும் போது இதோட டேமேஜும் அதிகமா இருக்கும். சோ இங்க முக்கியமான உண்மை என்னன்னா, பிரச்சனை முட்டை மேல இல்ல, அந்த கோழி தீவனத்துல நைட்ரோஃபியூரின்ற ஆன்டிபாக்டீரியல கலக்குறாங்கல்ல, அவங்க மேலதான். ஆனா இந்த நைட்ரோஃபியூரினை முன்னாடியே பேன் பண்ணிட்டாங்க. நைட்ரோஃபியூரியனையும் அனிமல் ஸ்டடியையும் கம்பேர் பண்ணும்போது இந்த நைட்ரோஃபியூரின் நிறைய ரேட்ஸ்க்கு டிஎன்ஏ டேமேஜ் பண்ணி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேன்சரை இன்டியூஸ் பண்ணிருக்கு. அதனால ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டிஸ் இந்த நைட்ரோஃபியூரினை பேன் பண்ணிட்டாங்க. ஜீனோடாக்சிசிட்டி முட்டை சாப்பிட்டா மட்டும் வராது. நம்ம வெளியில சன்லைட்ல எக்ஸ்போஸ் பண்ணும்போது, நம்ம ஏர் பொல்யூஷன்ல இருக்கும் போது, நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும் போது, நம்ம லிக்விட், ஆல்கஹால், ஸ்மோக் இதெல்லாம் பண்ணும் போதும் நம்மளுக்கு ஜீனோடாக்சிசிட்டி நடக்கும். சிம்பிளா சொல்ல போனோம்னா, டே டு டே லைஃப்ல எல்லாருக்குமே ஜீனோடாக்சிசிட்டி நடக்கும். இது நம்மளோட பாடி இருக்க கண்டிஷனை பொறுத்து நம்ம பாடி இந்த ஜீனோடாக்சிசிட்டி ஃபுல்லா டீடாக்சிஃபை பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டிஎன்ஏ டேமேஜ் கேன்சர் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபுட் எல்லாம் எடுத்துக்கணும்னு பார்த்தோம்னா, பச்சை காய்கறிகளை அதிகமா எடுத்துக்கோங்க. கலர்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அதிகமா எடுத்துக்கோங்க. ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ்ல கலர்ஃபுல்லா இருக்க எல்லாத்தையும் சாப்பிடுங்க. நேச்சுரல் கலர்ஸ் தான் நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம அதிகமா எடுக்கும் போது நம்ம உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகி இந்த கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் ஃபுல்லா எலிமினேட் பண்ணிடும். சிம்பிள் அட்வைஸ் கொடுக்கணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க. த பவர் ஹவுஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட். இப்போ எக் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிக்கலாமான்னு கேட்டா கூடாது. ஒரு நாளைக்கு 2ல இருந்து 1 எக் கண்டிப்பா சாப்பிடணும். எக் இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ கவர்மெண்ட் அப்ரூவ்டு சோர்சஸ்ல இருந்து வாங்கி சாப்பிடுங்க. ஒரு செலக்டடான பிராண்ட்ல வாங்கி சாப்பிடுங்க. இன்னும் முடிஞ்சா கண்ட்ரி எக்ஸை வாங்கி சாப்பிடுங்க. ஃபார்மிங் சிக்கன்ஸோட எக்ஸை வாங்கி சாப்பிடுங்க. பயம் உண்மையோட அதிகமா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ பயப்படுறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளா முட்டை சாப்பிட்டா கேன்சர் வரும்னு சொல்லிடாதீங்க. டோன்ட் ஃபியர், அண்டர்ஸ்டாண்ட் சயின்ஸ். நம்ம பாடி ஒரு வில்னரபிளான சிஸ்டம். நமக்கு ஈஸியா எந்த டிசீஸுமே வராது. அப்படி வந்துச்சுன்னா நம்மளோட டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ரொம்ப புவரா இருக்குன்னு அர்த்தம். பாய்.